என்னங்க அண்ணாமலை, உங்க மேல இருந்த கான்பிடன்ஸ் உங்க கட்சி தலைமைக்கு முழுசா போயிடுச்சு போலீங்களா? எப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துரும், ஆட்சியை பிடிச்சிரும்னு நீங்க விதவிதமா இதுவரைக்கும் உருட்டின பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு உங்க கட்சி தலைமை இதுவரைக்கும் அந்த பட்ஜெட்ல பெருசா திட்டமெல்லாம் எதுவும் இல்ல. அட்லீஸ்ட் திருக்குறளை, அகநானூரை, புறநானூரையாவது தூக்கிட்டு போனாங்க. ஆனா நேத்து யூனியன் பட்ஜெட்ல முழுசா தமிழ்நாடுங்கிற வார்த்தையவே புறக்கணிச்சிருக்காங்கன்னா உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இன்னும் ஒரு வருஷத்துல நீங்க இங்க சட்டமன்ற தேர்தல் வேலையை ஆரம்பிக்கணும். அதுவும் திமுக அசம்பிளி எலெக்ஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொன்ன பிறகும் கூட உங்க கட்சி தலைமை பட்ஜெட்ல தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மண்ணுல, தமிழ் மாநிலத்துல பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களால முடியாது அப்படிங்கிற உண்மை அந்த கட்சிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். மோடி அரசின் பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாட்டை இவ்வளவு புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதாவது மோடி பேசுறப்ப எல்லாம் தமிழோட பெருமை, திருக்குறளை பத்தி பேசுறேன், வேஷ்டி கட்டுறேன், செங்கோல் வைப்பேன் அப்படின்னு சொல்லி பில்டப் எல்லாம் கொடுப்பாரு. ஆனா தமிழ்நாடு மேல எவ்வளவு வெறுப்பா இருக்காரு பாத்தீங்களா நரேந்திர மோடி. ஏன்னா தொடர்ந்து 3 தேர்தலையும் இந்த மாநிலம் நம்மள புறக்கணிச்சிச்சு, அப்ப அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற வெறி மோடி இருந்து இருக்கு. அது எப்படி வெளிப்படுதுன்னா, அம்மையார் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லுவாங்க, நான் பூண்டு சாப்பிட மாட்டேன், வெங்காயம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தா அதோட சேர்த்து தமிழ்நாட்டுக்கு நிதியும் ஒதுக்க மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அதாவது கூட்டணி சார்ந்த ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுக்கும் போது ஐயோ அவங்கள வச்சுதான் நம்ம ஆட்சியே நிக்குது இல்லைன்னா, ஏன்னா மோடி மைனாரிட்டி அரசு தானே, மெஜாரிட்டி இல்ல. இப்ப ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 15,000 கோடி அவங்களோட கேபிட்டல் அமராவதி சிட்டியை டெவலப் பண்றது கொடுக்கிறாரு. அதே மாதிரி போலாவரம் ப்ராஜெக்டுக்கு நான் பணம் தர்றேன், அடுத்து பேக்வேர்டு ரீஜியனா இருக்க ராயல்சீமா, கோஸ்டல் ஆந்திரா, அப்புறம் பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்கும் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பீகார்னு எடுத்துக்கிட்டா 58,900 கோடி நிதி உங்களுக்கு தர்றோங்க அப்படின்னு நிதிஷ்குமாருக்கு சொல்லிட்டாங்க. கங்கைக்கு மேல பாலம் கட்டணும்னாலும் கொடுக்குறோம், அப்புறம் ரோடு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம், பவர் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்ப தமிழ்நாடு நம்ம பாருங்களேன், இந்தியாலேயே இந்த ஜிடிபி சொல்றாங்கல்ல, ஒட்டுமொத்த உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதுல 23,60,000 கோடி அளவுக்கு உற்பத்தி செய்யற ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே 2வது பிளேஸ்ல மகாராஷ்டிராக்கு அடுத்த நிலையில இருக்கு. ஃபேக்டரி அப்படின்னு பார்த்தாலும் இந்தியாவிலேயே அதிக நம்பர் 1 38,800 ஃபேக்டரிஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்படி உற்பத்தி செய்யறோம், அதிக அளவுல வரி வசூல் பண்ணி ஒன்றிய அரசு கொடுக்கிறோம். ஆனா நமக்கு ஏதாவது திட்டம் கொடுக்குறாங்களான்னு பாருங்களேன். அதாவது சென்னை மெட்ரோக்கா பணம் கிடையாது, மதுரை மெட்ரோக்கா பணம் கிடையாது, கோயம்புத்தூர் மெட்ரோக்கா பணம் கிடையாது அப்படின்னு அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஏங்க மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப அங்கெல்லாம் உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் மாதிரியான மாநிலங்கள்ல வெள்ளம் அதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 11,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல எப்படி நம்ம வெள்ளம் வந்தப்ப சென்னை பாதிக்கப்பட்டுச்சு, தென் மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, அதுக்கு ஏன் இன்னும் ஒரு அறிவிப்புமே இவங்க செய்யல? அப்ப இது எவ்வளவு ஒரு மோசமான சிந்தனை இவங்ககிட்ட இருக்கு. இப்போ போலாவரம் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், அமராவதியை டெவலப் பண்றேன்னா ஏன் சேது சமுத்திர திட்டம்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய தென் மாவட்டங்களுக்கே வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு சேது சமுத்திர திட்டம், அதை பத்தி சொல்லலாமே. அப்ப இதெல்லாம் எடுத்து யார் கேள்வி கேட்கணும்? இங்க இருக்க தமிழ்நாடு பாஜக இருக்கும் கேள்வி கேட்பாங்களா? இப்ப கோயம்புத்தூருக்கு மெட்ரோக்குன்னு அண்ணாமலை அங்க கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை இப்படி ஒட்டு மொத்தமா வெளி மாநிலத்தில இருந்து இங்க வந்தவங்க பேசினா எப்படி பேசுவாங்க? அந்த மாதிரி பேசுவாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. பாஜகங்கிறது தமிழர்கள் மேல எவ்வளவு வெறுப்புல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. இந்திய ரயில்வே துறைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒதுக்கி இருக்கிற பணம் 2,65,000 கோடிங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க தெரியுமா? ரயில்வே துறைக்கு வெறும் 6,300 கோடி. அதாவது வெறும் 2% தாங்க பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசுக்கு 20,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, பீகார், நார்த் ஈஸ்ட், குஜராத், கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாத்தையும் தாண்டி சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த சின்ன மாநிலங்களையும் தாண்டி 14வது இடம் நமக்கு நிதி. ஒழுங்கா ரிசர்வேஷன் பண்ணி ட்ரெயின்ல பயணிப்போம், ட்ரெயினை சுத்தமா வச்சிருப்போம் அந்த இடத்த.
ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே நடக்கல. வளர்ச்சி மிகுந்த மாநிலம், தொழில் வளர்ச்சி இருக்கு. நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி முன்னணி நம்பர் 1 மாநிலம். இந்த மாநிலத்துக்கு வெறும் 2% நிதி தாங்க கொடுத்திருக்காங்க நிர்மலா சீதாராமன். மோடி நிஜமாவே தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா ஏதோ எதிரிகளை வஞ்சிக்கிறது மாதிரி வஞ்சிக்கிறாருங்க. இது ஒரு பெரும் அநீதி. வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, வாய் கூசுல உங்களுக்கு. அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி, உங்களுக்கு வாய் கூசுல சொல்லலாமா அந்த வார்த்தையை? இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 செய்ய கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும். திமுக பார்த்து சொல்லாமா? வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வு கொடுத்து